கோவை மத்திய சிறையில் சிறை காவலர்களை கண்டித்து கைதிகள் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மார்ட்டினிடம் கேட்கலாம். மார்ட்டின், கோவை மத்திய சிறையில் கைதிகள் உண்ணாவிரதம் இருக்க என்ன காரணம்? கோவை மத்திய சிறைச்சாலைக்குள்ள மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த ஆயுள் தண்டனை பெற்ற கைதி கருப்பசாமி, அவருக்கு வயது 55. இவர் இன்று காலை இவர் வந்துட்டு உடல்நிலை சரியில்லை, அதாவது மாரடைப்பால் இறந்து விட்டதாக கூறி இவர் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நள்ளிரவில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். ஆனால் இவரை சிறை காவலர்கள் இரவில் அடித்ததாகவும் அதனால தான் இவர் இறந்ததாக சிறை கைதிகளிடையே தகவல் பரவியது. இதைத் தொடர்ந்து காலை 8 மணிக்கு காலை உணவு கொடுக்கப்படும். இந்த உணவை யாரும் சாப்பிடாமல் அவர்கள் புறக்கணித்து உள்ளே சிறை நிர்வாகத்தை கண்டித்தும் காவலர்களை கண்டித்தும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் கூறப்படுகிறது. தம்பி தமிழரசன். மார்ட்டின், இந்த சிறை கைதி கருப்பசாமியை சிறைத்துறை அதிகாரிகள் தான் அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில கைதிகள் குற்றம் சாட்டுறாங்க? அதாவது இது நம்ம சிறை நிர்வாகத்து தரப்பில் நம்ம கேட்டிருந்தப்ப நேற்று நள்ளிரவில் ஒரு சில கைதிகள் வெளியில் இந்த வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்துக்கு போயிட்டு திரும்ப வழியில் அவர்கள் உறவினர்கள் மூலமாக இந்த கஞ்சா, பீடி, சிகரெட் இது போன்ற பொருட்களை கடத்தி வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் உள்ளே செல்போன் போன்ற பொருட்களை கொண்டு வருவதாகவும் புகார்கள் இருக்குது. அதனால தாங்கள் திடீரென இரவு நேரத்தில் ஒவ்வொரு சிறை கைதிகள் தங்கியிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளாக்காக சென்று அங்கே சோதனை நடத்தியதாக தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் நேற்று நள்ளிரவில் இதே போல் ஒவ்வொரு சிறை அறைக்காக போய் காவலர்கள் சோதனை நடத்தியதாக கூறப்படுகிறது. செல்போன்கள் பறிமுதல் செஞ்சிருக்கிறதாகவும் சிறைத்துறை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் இவர் கருப்பசாமி தங்கியிருந்த அறையில் தற்செயலை எட்டி பார்த்தப்போ தான் அவர் மாரடைப்பால் நெஞ்சு வலியால் துடிச்சுக்கிட்டு இருந்ததாகவும், அதை பார்த்த உடனேயே சிறை காவலர்கள் அவரை தூக்கி கொண்டு வந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு வரும் வழியிலே அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த ஒரு சில கைதிகள் சிறை காவலர்கள் அவங்கள கருப்பசாமியை தாக்கினதாக தவறாக நினச்சிக்கிட்டாங்க. அதனால தான் இது போன்ற ஒரு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற சிறை நிர்வாகம் தரப்பில் நம்மளுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கருத்தை சிறை நிர்வாகம் கூறக்கூடிய அந்த கருத்தை சிறை கைதிகள் யாரும் கேட்கறதா இல்லை. கிட்டத்தட்ட தண்டனை பெற்ற கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள் என கிட்டத்தட்ட 2400க்கும் மேற்பட்ட கைதிகள் இந்த சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இதில் பெரும்பாலான அனைவருமே இந்த உணவு புறக்கணிச்சதாக கூறப்படலை. கிட்டத்தட்ட 1000 கைதிகளுக்கு மேலே இந்த உணவு சாப்பிடாம, காலை உணவு 8 மணிக்கு வழங்கப்படும், இது சாப்பிடாம இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. தற்சமயம் கோவை மாநகர காவல்துறை ஆணையாளர் விஸ்வநாதன் மற்றும் அவர் தலைமையில் ஒரு காவல்துறை அங்கே உள்கட்டமைப்பில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கூடுதல் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்க. தம்பி தமிழரசன். மார்ட்டின், இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சிறை கைதிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க? அவங்களோட கோரிக்கைன்னு பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக இதுபோல் சிறை காவலர்கள் தொடர்ச்சியாக அவங்க இந்த மாதிரி சிறை கைதிகளை தாக்குறதாகவும் இதே போல் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. இந்த தகவல் நம்மளுக்கு எப்படி அங்கேருந்து வந்ததுன்னா, உள்ளே சென்று வரக்கூடிய சில வழக்கறிஞர்கள் மூலமாக தான் இந்த தகவல் நம்மளுக்கு கிடைத்தது. அதாவது தற்சமயம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய தென்புறத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் அந்த கிளப்புறத்தில் பார்த்தோம்னா அது அந்த சிறை அறையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. காவல்துறை ஆணையாளர் இப்போ தான் உள்ளே விசாரணை நடத்திட்டு வெளியே போகக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் சிறை கைதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிளாக்குகள் மேலே ஏறி உட்காந்து சிறை நிர்வாகத்தை கண்டித்து கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே அவங்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கக்கூடிய ஏற்கனவே இங்கே இருந்த செந்தில்குமார் என்ற ஜெயில் சூப்பரண்ட் அவர் மாற்றம் செய்யப்பட்டு விட்டார். தற்சமயம் பழனி என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய சூப்பரண்ட் இங்கே பொறுப்பேற்றிருக்கிறார். இவர் வந்தாவது தங்கள் நிலை சரியடையும் என்று இவர்கள் எதிர்பார்த்தா சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக சிறை காவலர்கள் தங்களை தாக்குவது, மனித உரிமை மீறல் ஈடுபடுவது போன்ற செயல் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருப்பதாகவும், எனவே தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்து தான் இந்த போராட்டம் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. தம்பி தமிழரசன். தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சிறை கைதிகள் நிபந்தனை வச்சிருக்கிறதா சொன்னீங்க. தற்போது இறந்து போன கருப்பசாமி உடல்ல பிரேத பரிசோதனை எப்போ முடியும்? அதற்குண்டான முடிவுகள் எப்போ தெரிய வரும்? கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தான் கருப்பசாமியோட உடல் வைக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக நம்ம செய்தியாளர்கள் அந்த உடலை படெடுக்கிறதுக்கு செல்வது வழக்கம் தான். ஆனால் இன்னைக்கு வழக்கத்திற்கு மாறாக அந்த பிணவரையில் வச்சிருக்கக்கூடிய கருப்பசாமியின் உடலை படெடுக்கிறதுக்கு மருத்துவமனை நிர்வாகம் ஏதோ காரணங்கள் சொல்லி மறுத்துக்கிட்டாங்க. இது தொடர்ச்சியாக நம்மளது ஒளிப்பதிவாளர்கள் அங்கே இந்த முயற்சியை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. மருத்துவ வட்டாரங்களில் கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, மருத்துவக்குழு 10:30 மணிக்கு மேல் தான் வரும், பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர்கள் வருவார்கள். பின்பு இந்த பிரேத பரிசோதனை செய்து பார்த்த பின்பு தான் முதல் கட்டமாக உடலில் காயங்கள் இருக்கிறதா என்பது உடனே தெரிந்துவிடும். இதன் பின்பு அவர் உடல் ரீதியாக வேறு உறுப்புகள் எதுவும் சேதமடைஞ்சிருக்கா இது போன்ற ஆய்வுகள் முடிவு நாளை பின்புதான் தெரிய வரும் மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. தம்பி தமிழரசன். மார்ட்டின், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.